ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 28. அவ்யக்தானி பூதானி வியக்தம் அத்யானி பாரத அவ்யக்தா நிதனானி ஏவ தத்ர கா பரிதேவனா. டிரான்ஸ்லேஷன்: படைக்கப்பட்டவை எல்லாமே முதலில் தோன்றாமல் இருந்து இடைநிலையில் தோன்றி இறுதியில் மீண்டும் மறைகிறது. எனவே கவலைப்பட எந்த காரணமும் இல்லை. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். இங்கே பகவான் ஆத்மா இருக்கிறத நம்புகிறவங்க நம்பாதவங்க எப்படி இருந்தாலுமே எந்த விதத்திலும் கவலைப்பட காரணமில்லை அர்ஜுனான்னு சொல்கிறாரு. வேத ஞானத்தை பின்பற்றாமல் இருப்பவர்கள், ஆத்மாவை நம்பாதவர்கள், நாத்திகர்கள் இருந்தால் கூட விவாதத்திற்காக நாத்திக கொள்கையை நாம் ஏற்றுக்கிட்டாலுமே அதுக்கு கவலைப்பட காரணம் இல்லை. ஆத்மா ஒரு புறம் இருக்க படைப்புக்கு முன்னால் ஜடப்பொருள்கள் தோற்றமற்று இருந்தது. தோற்றமற்ற இந்த நிலையிலிருந்து நுண்ணிலையிலிருந்து தோற்றம் வெளிப்படுகிறது. உதாரணமாக பார்த்தா, வானவெளியிலிருந்து காற்றும், காற்றிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், அதிலிருந்து நிலமும் முறையே தோன்றுகின்றன அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. மேலும் நிலத்திலிருந்து பல்வேறு வகையான தோற்றங்கள் உண்டாகுது. உதாரணமாக, நிலத்திலிருந்து தோன்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை எடுத்துக்கிட்டால், அந்த கட்டடம் இடிக்கப்படும் போது அதனுடைய தோற்றம் மறைந்து கடைசியில் அணுக்களாக அது மாறுது. அப்படி சக்தி பாதுகாப்பின் நியதி எப்போதுமே இருக்கிறது. காலப்போக்கில் பொருட்கள் தோன்றி மறைகிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது தோற்றமோ மறைவோ எந்த நிலையிலும் கவலைப்பட காரணம் இல்லை. எப்படியுமே மறைவு நிலையிலும் கூட அணுப்பொருட்களாக அது இருக்குது. முதலிலும் முடிவிலும் எல்லா மூலப்பொருட்களும் மறைநிலையில் இருக்கிறது, மறைந்த நிலையில். அதனால் எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை அர்ஜுனான்னு இங்கே பகவான் சொல்கிறாரு. ஜட உடல்கள் காலப்போக்கில் அழிந்து போகுது, ஆத்மா அழியாது. அப்போது இந்த உடல் ஒரு ஆடை போல. அதைய நாம் சரியாக தெரிஞ்சுக்கும் போது கவலைப்பட காரணம் இல்லை. ஆடை மாற்றத்துக்கு கவலைப்படுவ காரணம் இல்லை அப்படின்னு இங்கே பகவான் சொல்கிறாரு. ஆடை மாற்றம் அப்படிங்கிறது இந்த உடல் இதிலிருந்து மாறி இந்த ஆத்மா வேறு உடலுக்கு போகிறது. ஹரி போல்.